கதை பிறந்த கதை. பாடலிபுரம் என்னும் பட்டினம் ஒரு பட்டினம். அதை சுதர்சனன் என்ற அரசன் ஆண்டு வந்தான். அந்த அரசன் சகல கலைகளிலும் வல்லவனாகவும் குடிமக்களின் குறை உணர்ந்து செங்கோலாட்சி புரிவனாகவும் விளங்கினான். ஆனால் அவனுக்கு பிறந்த பிள்ளைகள் ஏனோ கல்வியில் ஈடுபாடற்றவர்களாகவும் மூடர்களாகவும் இருந்தார்கள். இப்படி இருந்தால் எப்படி? நமக்கு பின் இந்த ராஜ்யத்தின் கதி என்ன என்ற கவலை அரசனை பிடித்து கொண்டது. கல்வியும் தர்மகுணமும் இல்லாத பிள்ளைகள் இருந்தாவதென்ன? பால் கெடாத எருமைகளை காப்பாற்றினால் அவைகளால் பலன் உண்டா? வேத சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் அறிந்தவனாய் ஒரு பிள்ளை இருந்தாலும் அவனாலே குடும்பமெல்லாம் மிகவும் சுகமடையும். அப்படி இல்லாத பிள்ளைகள் கர்ப்பத்திலே அழிந்தாலும் அழியாமல் பிறந்தவுடனே இறந்தாலும் நல்லதாகும். குலத்தில் அயோக்கியமான பிள்ளை இருக்கலாகாது. ஜென்மாந்திரம் புண்ணியத்தினால் இம்மைக்கும் மறுமைக்கும் சுகம் கொடுக்கிற புத்திரன் பிறக்கிறான். பாபத்தினால் குலத்தை கொடுக்கின்ற புத்திரன் பிறக்கின்றான். இவ்வாறு பிள்ளை என்று பிறந்தால் இந்த பிள்ளையை பெறுவதற்கு அவர்கள் என்ன தவம் செய்தார்களோ என்றல்லவா பிறர் போற்றும்படி இருக்க வேண்டும். நமக்கோ கதிகெட்ட இசைபோல் மதிக்கெட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கிறார்களே என்றெல்லாம் அவன் மனம் மருந்தி பெருமூச்சு விட்டது. இதற்கு என்ன செய்வது? பலமுறை யோசித்த அரசன் அரச சபையை கூட்டி பல சான்றோர்களையும் வரவழைத்தான். அவர்களிடையே இளமையும் செல்வமும் வீண் டம்பமும் அறிவில்லாமையும் ஆகிய இந்த நான்கினுள் ஒன்றொன்று கேட்டுக்கு ஏதுவாகும். அப்படி இருக்க இந்த நான்குமே ஒருவரிடம் இருந்தால் அவன் என்ன பாடுபடுவான்? எண்ணிக்கைக்கு பலவாக பிறந்துள்ள என் பிள்ளைகள் அறிவிலிகளாக இருக்கிறார்கள். அந்த கவலை பெற்றுவிட்டவனாக என்னை மிகவும் அதிகமாக வாட்டுகிறது. இந்த ராஜ்யத்தில் எதிர்காலத்து உரியவர்களாகிய அவர்களை இங்கே வந்திருக்கும் உங்களில் யாராவது நீதி சாஸ்திர உபதேசத்தால் மறுபிறவி பெற்ற அறிவாளிகளாக்க முடியுமா என்ற மனவருந்திய நிலையில் கேட்டான். வந்திருந்த சான்றோர்களில் நீதி சாஸ்திரம் மட்டுமன்றி சகல சாஸ்திரத்திலும் வல்லவராக இருந்த சோமசன்மா என்பவர் எழுந்தார். அரசை கவலைப்படாதீர்கள். இவர்களுக்கு சமானமான அறிவுடையவர் இல்லை என்று சொல்லும்படி நான் 6 மாதத்திற்குள் மாற்றி காட்கிறேன். நீங்கள் அதுவரை பொறுமையாக நாளை கணக்கிட்டு கொண்டிருங்கள் என்றார் உறுதியான குரலில். அவ்வுரையை கேட்ட அரசன் நடுக்கடலில் திசை தப்பிப்போன கப்பல் மாலுமிக்கு கரை தெரிவது போல மகிழ்ந்தான். சோமசன்மாவுக்கு உபச்சாரம் செய்தான். அவன் வசத்தில் தன் பிள்ளைகளையும் முறைப்படி ஒப்படைத்தான். தந்தையின் கடமைகளில் ஒரு தலையாய கடமை நிறைவேற்றப்பட்ட திருப்தி இப்போது உண்டாயிற்று. சோமசன்மா அரச குமாரர்களை தன் இல்லத்திற்கு அழைத்து சென்றார். முறைப்படி நீதி சாஸ்திரத்தை கரும்பஞ்சாற்றை காய்ச்சி சக்கர கட்டியாகி கல்கண்டாக கொடுப்பது போல் கற்பிக்க எண்ணி பஞ்சதந்திர கதையாக கூறத் தொடங்கினார். ஓ ராஜகுமாரர்களே, உங்களுக்கு வேடிக்கையான சில கதைகளை சொல்லப் போகிறேன், கேளுங்கள் கவனமாக என்றார் சோமசன்மா. ஆசானே, அது என்ன கதை சொல்லுங்கள் என்றார்கள் அவர்கள். நான் இப்போது உங்களுக்கு சொல்லப்போவது பஞ்சதந்திர கதைகளாகும். மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும் என்று அவர்களில் ஆர்வத்தை தூண்டும் நிலையில் அந்த பேருக்கு என்ன அர்த்தம் என்று கேட்டான் ஒருவன். பஞ்சதந்திரம் என்றால் 5 தந்திரங்கள் என்று பொருள். அவை மித்திரபேதம், சுகிர்லாபம், சந்திரவிக்ரம், அர்த்தநாசம், அசம்பிரட்சிய காரித்துவம் என்பன. அப்படி என்றால் என்ன என்று மற்றொருவன் கேட்டான். சொல்கிறேன். மித்தி வேதம் என்றால் சிநேகத்தை கெடுத்து பகை உண்டாக்கும். சுகீர் லாபமாவது தங்களுக்கு சமானமானவர்களோடு கூடி பகையில்லாமல் வாழ்ந்திருத்தல். சந்திர விக்கிரமாவது பகைவரை அடுத்து கெடுத்தல். அர்த்தநாசமாவது தன் கையில் கிடைத்த பொருள்களை அழித்தல். அசம்பிரட்சிய காரித்துவமாவது ஒரு காரியத்தை தேர விசாரியாமல் செய்தல் என்ற அர்த்தம். இக்கதைகளை கேட்டால் இவ்வுலக நடைமுறைகளையும் அதில் உண்டாக்கும் பிரச்சனைகளை சமாளிக்கிற விதங்களை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். உடனே அரச குமாரர்கள் ஒரே குரலில், ஐயா, அவைகளை எங்களுக்கு இப்போதே தெளிவாக விளங்கும்படி சொல்ல வேண்டும் என்று வேண்டினார்கள். கதை என்றாலே காதுகள் சிலிர்க்கும். அத்துடன் தந்திர கதைகள் என்றால் உள்ளங்கூட துள்ளுமே. சொல்கிறேன். இக்கதைகள் உங்களுக்கு அறிவில் தெளிவை உண்டாக்குவதாக என்று கதையை கூற ஆரம்பித்தார். பஞ்சதந்திர கதைகள். இந்த பிரபஞ்சத்தில் இப்படிதான் பிறந்தன, வளர்ந்தன, இன்றும் அழியா நிலையில் மக்களிடையே
மிகுந்த வரவேற்போடு உலா வருகின்றன. பஞ்சதந்திர கதைகள் தொடங்குகிறது. நாளை பார்க்கலாம்.